ஹலோ அர்மீஸ், இது வந்து ஈஸிலி ப்ரோக்கனோட பார்ட் 9. சரி, நான் தான் இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த பக்கம் வந்து டேங் வந்து கேஃபேயில் வந்து உட்காந்துருக்கும்போது ஹோசக் வந்து என்ன டேயாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து அழுக ஆரம்பித்தோடனே ஹோசக் என்ன பண்ணுறதுனே தெரியல. டே என்னாச்சு, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்தும் போது டேங் வந்து ஹேனும் ஜங்குக்கும் ஒருத்தர் தெரியும், 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க நான் ஸ்கூலில் கூப்பிட போகும்போது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். என்னால் ஹேனை விட்டுட்டு இருக்க முடியாது, ஜங்குக்கு வந்து ஹேனை என்கிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத, அவன் ஜங்குக்கு வந்து தெரியாது ஹேன் வந்து அவனோட பொண்ணுன்னு. அவன் வந்து ஏதாச்சும் நடந்திருக்கும், ஹேன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவள் வந்து ரோட்டில் பார்த்துட்டு தான் சொன்னான், ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அவ்வளோதானே, அவனுக்கு வந்து தெரியாதா, அவனுக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருக்கும், ஜிமினோடதும் உன்னோட குழந்தைன்னு தான் நினைப்பாமே, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து ஆறுதல் சொல்கிறான். அது சொன்னாலும் டேங் கேட்காம அழுதுகிட்டே இருக்கான். அவன் இப்போ ஹேன் என்னை விட்டு போயிட்டா என்னால் உயிரோடையே இருக்க முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். உடனே வந்து ஹோசக் வந்து அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, யாருமே உன்ட்டு எடுக்க மாட்டாங்க, ஹேனை உன் கூடயே தான் இருப்பாவ, நீ இப்போ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் கிளம்பி வீட்டுக்கு போயிடறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து டிஎன்ஏ ரிசல்ட்டை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வெறும் கோவமாக அழுது. அவனுக்கு எப்படி என்கிட்டேருந்து இதை மறைக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை எடுத்துகிட்டு டேங் வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் கதவை தட்டுறோன்னே டேங் வந்து திறக்கணுன்னே ஜங்குக்கை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடும். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் உன்கிட்ட பேசணும், நீ ஃபஸ்ட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசுகிறதில்ல, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போன்னு சொல்லி டேங் வந்து கதவை பூட்ட போகிறான். உடனே ஜங்குக்கு வந்து அந்த கதவை பூட்டுறதுக்கு முன்னாடியே வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுறான். ஜங்குக், இது வந்து என்னோடய வீடு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளிலப்பா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கத்துனோடனே ஜங்குக் வந்து சிரிச்சுட்டு கண்டிப்பாக நான் வெளில போயிடுவேன், ஆனால் ஹேனோட அப்படின்னு சொன்னோடனே டேங் வந்து ஷாக்காகி பார்க்குறான். அதோடனே நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி டேங் வந்து பயந்துகிட்டே கேட்குறான். நீ கரெக்டாக தான் டேங் கேட்ட, நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போவேன், ஆனால் என்னோட பொண்ணோட அப்படின்னு சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். உன்னோட பொண்ணு யார், ஹேன் வந்து என்னோட பொண்ணு, உன்னோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து கத்துறான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அப்படியே நிற்கிறான். அப்போ இதுக்கு என்னன்னு சொல்லி டிஎன்ஏ பேப்பரை தூக்கி டேங் மேலே வந்து வீசினோடனே டேங்கும் அதை எடுத்து படித்து பார்த்து இதெல்லாம் போய் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஹேன் வந்து என்னோட பொண்ணு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவமாகி டேங்கோட கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போய் சொல்லலைன்னு, இதை ஃபஸ்ட்டு நிறுத்து, இப்படி பேசுகிறத ஒழுங்காக சொல்லு, என்ன ஆச்சு, ஏன் என்கிட்டருந்து மறைச்சா, ஏன் ஹேன் என்கிட்டேருந்து பிரிச்சா, என் பொண்ணை ஏன் பிரிச்ச, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கோவமாக கத்துனோடனே டேங் வந்து ஜங்குக்கோட கையை வந்து எடுத்து விட்டுட்டு அவன் திருப்பி கத்துறான். உனக்கு என்ன இப்போ என்ன எல்லாம் தெரியணுமா, நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்ல வந்தேன், நீ என்கிட்டேருந்து ஒன்றுமே கேட்கல, நீ என்னை போன்னு சொன்ன, இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட வந்து இப்படி வந்து நிற்கிற, நான் உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சினேன், நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளுன்னு நீ என்னோட கேட்டியா, திடீர்னு வந்து நின்றுட்டு ஹேன் வந்து உன்னோட பொண்ணு உன்கிட்ட வரணும்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அப்படியே நின்றுருக்கான். ஹேன் வந்து உன்னோட பொண்ணு இல்லை, ஹேன் வந்து என்னோடதும் ஜிமினோட பொண்ணும், ஹேன் உடம்புல வேணால் உன்னோட ரத்தம் இல்லை, ஆனால் நீ வந்து அப்பான்னு சொல்லிக்கிற தகுதியே உனக்கு இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து கண்ணில் தண்ணியாக வருது. எப்போ எங்களுக்கு உன்னோட ரொம்ப தேவையாச்சு அப்போ நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட, ஜிமின் தான் எங்களை பார்த்துக்கிட்டா, இப்போ நீ எந்த முஞ்சி வச்சுட்டு இங்கே வந்து நின்றுட்டு ஹேன் வந்து உன்னோட பொண்ணு உன்கிட்ட வரணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஜங்குக்கை வந்து கேட்குறான். நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சா உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நீ எப்போ என்னை எடுத்துகிட்டு போனே அப்போ எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் செத்துடலான்னு தோணுச்சு, ஆனால் ஹேனால தான் நான் இன்னி வரைக்கும் உயிரோடு இருக்கேன். டேங் வந்து அழுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட சொல்கிறான்.
டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து பக்கத்தில் வரான். உடனே டேங் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போக, நான் உன் முகத்தையே பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து வெளில போயிடறான். வெளில போய் காரில் உட்காந்துட்டு, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, என்ன ஆச்சு, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து காரில் உட்காந்து அழுகிறான். வந்துகிட்டே இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் சொல்லணும், ஹோசோக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹோசோக்கோட கேஃபேக்கு வந்து வண்டி விடுறான். ஹோசோக்கோட கேஃபேக்கு வந்தோடனே ஜங்குக்கு வந்து ஹோசோக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். ப்ளீஸ் ஹோம், நான் உங்கள்கிட்ட பேசணும், இல்லைன்னா நான் எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது, ப்ளீஸ் ஹோம், நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கு வந்து அப்படியே பார்க்குறான், அப்படியே யோசிக்கிறான். எப்படி இருந்தாலும் ஜங்குக்கு வந்து அவனோட தம்பி மாதிரி தானே, முன்னாடிலாம் சேர்ந்து தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே என்ன தான் ஆச்சு அன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் ஆச்சு, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இப்போ வந்து கேட்குறேன், இதை நீ முன்னாடியே கேட்டுக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ப்ளீஸ் இப்போ சொல்லுங்கள், நான் தெரிஞ்சே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே இதெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிட்டாவே. என்ன எனக்காண்டி தான் எல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், எல்லாம் உனக்காண்டி தான் பண்ணேன், உன்னோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் நின்று போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தான். நானும் அந்த நேரத்தில் இல்லை, அதனால தான் ஜிமின் வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான், அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கேயே உட்காந்து அழுகிறான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இப்போ அவன் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் ப்ரெக்னென்ட் ஆகணும், உன்கிட்ட சொல்லலான்னு வரும்போது தான் நீ வந்து அவனோட மனசை உடச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. நீ வந்து உன்னோட காதலை நம்பியிருக்கணும், நீ எதுக்கு உன்னோட கண்ணை நம்பியிருக்கக்கூடாது, காதலை நம்பியிருக்கணும், நீ எப்படி யோசிக்க பிடிச்சிட்டே அப்படி பண்ணுவான்னு அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எனக்கு தெரியலைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். போனோடனே ஹோசோக்கு வந்து அப்படியே ஆவமா சொல்லி ஜங்குக்கை பார்க்குறான். இந்த பக்கம் ஹேனும் ஜிமினும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா டேங் வந்து தரையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். வந்துகிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஓடி போய் மாமா ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லி ஹேனும் அழுக ஆரம்பிச்சிடறா. அப்போ ஜிமின் வந்து கேட்குறான், ஏன் டே என்னாச்சு, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் ஒன்றுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான். உடனே ஹேனும் அழுதுகிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்து ஹேனு தூக்கிட்டு, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வயிற்று வலியாக இருக்கும், நான் வந்து டேப்லெட் வாங்கி கொடுக்குறேன், நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு இவன் வந்து கேட்குறான், டே என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கேன்னு. அப்போ வந்து ஜங்குக்கு வந்தான். ஜங்குக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ஹேனை என்கிட்டேருந்து பிரிச்சுருவான், நான் ஹேனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுகிறான். என்ன ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஷாக் ஆகி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அழுதுகிட்டே ஹேன் வந்து என்கிட்டேருந்து அவன் பிரிச்சுருவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்து டேங்கோட கணத்தில் கை வச்சு என்னை பாருன்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கொஞ்சம் காமாகி பார்க்குறான். அத்தோடனே நான் இங்கே இருக்கேன், ஹேனை யாராலையும் பிரிக்க முடியாது, நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் வந்து ஹக் பண்ணி, நான் ஒன்றும் ஆகாது, நான் இங்கே இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், என்னை மீறி யாராலையும் ஹேன் வந்து உன்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, ப்ளீஸ் அழுகாத அப்படின்னு சொல்லி டேங் வந்து காம் பண்ணுறான். ஜிமின் கொஞ்சம் காம் ஆனோடனே அவன் உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறான். டேங்குக்கு தண்ணி குடிச்சிட்டு டேங் வந்து உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்தோடனே ஜிமின் வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து ஜங்குக்கு நிற்கிறான். ஜங்குக்கு நிற்கிற பார்த்து ஜிமினும் முறைக்கிறான். ஜிமினை பார்த்து ஜங்குக்கும் முறைச்சிட்டே அப்படியே 2 பேரும் முறைச்சிட்டே நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து பஞ்ச் பண்ணுறான். பஞ்ச் பண்ணிவிட்டு நிறையா வாட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறான், உன்னால தான் எல்லாமே ஆச்சு, உன்னால தான் நான் இப்படி இருக்கேன், நீ வராமல் இருந்திருந்தால் எல்லாமே நல்லா இருந்திருக்கும், உன்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். உன்னால தான் டேங்கும் ஹேனும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஜிமின் வந்து கையை பிடிச்சி ஜங்குக்கை வந்து தள்ளி விட்டான். நீ என்ன இங்கே வந்திருக்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு, இது வந்து என்னோடய வீடு, டேங் வந்து என்னோடய ஹஸ்பண்டு, ஹேன் வந்து என்னோடய பொண்ணு, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். நான் இங்கேருந்து போக மாட்டேன், எனக்கு வந்து என்னோடய டேயும் ஹேனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கத்திட்டு ஜிமினை அடிக்க போகிறான். அடிக்க போகும்போது ஜிமின் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு ஜிமின் வந்து அவனை திருப்பி அடிக்கிறான். உன்னோட டேயில் அவன் என்னோடது, இப்போ நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமின் வந்து அடிக்கிறான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. டேங் வந்து அங்கே பயந்து நின்று பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே 2 பேரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு டேங் வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹேன் வந்து மேலே தூங்கிட்டுருக்கா. அவன் எந்திரிச்சு வந்து பார்த்தானா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கத்துறான். ஜங்குக், இது வந்து உன்னோட வீடு இல்லை, நீ தண்ணி அடிச்சுட்டு வந்து இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து டேன்னு சொல்லிட்டு டேயும் பக்கத்தில் போகிறான். உடனே ஜிமின் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் சொல்கிற கேட்கலையா, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வெளில தள்ளி கதவு பூட்டிடுறான் ஜிமின். ஜங்குக் வந்து கதவை தட்டிகிட்டே ப்ளீஸ் டே, நான் சொல்கிற கேளு, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறான். டே ப்ளீஸ் கதவை தவிர, நான் வந்துட்டு பேசணும், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஆரமும் ஜின்னும் வந்து எப்படியோ தெரிஞ்சு வந்து டேங்கோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜங்குக் வந்து தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜங்குக் வந்து என்னோட டே எனக்கு வேணும், நான் இப்படி தப்பு பண்ணேன், ப்ளீஸ் என்னோட டே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இருக்கும்போது ஜின் வந்து சரி நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா, இப்போ அதுக்கடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னேன்னே கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்களா, என்னோட டே என் கூட சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் வா சொல்லிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் உள்ளக்குள்ள வந்து டேங் வந்து ஜங்குக் போனோடனே அவன் உட்காந்து அழுகிறான். அழுந்தோடனே ஐம் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட சொல்கிறான். ஜிமின் வந்து நீ எதுக்கு என்கிட்ட சாரி சொல்கிற, நீ எந்த தப்பும் பண்ணல, ஃபஸ்ட்டு நீ வா வந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை வந்து கூட்டிகிட்டு போகிறான் ஜிமின். இப்போ தான் காலையில் ஆகுது. காலையில் உடனே ஜங்குக் வந்து எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சோடனே ஜின் வந்து காஃபியை கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். இது வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் ஆமாம், நான் ஏன் அவனை நம்பலை, நான் என்னோடய லவ்வை வந்து நம்பாமல் இப்படி போய் நான் எல்லாம் பண்ணிட்டேனே, நான் அவன் சொல்கிறது ஒரு தடவை கேட்டிருந்தா கூட இப்போ வந்து நான் தேஜ் ஹேயும் 3 பேர் சேர்ந்து இருந்திருப்போம், ஏகும் நாங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நானும் தான் அவனை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நான் போய் டேங்கிட்ட வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை, நீ இப்போ வந்து டேங் வந்து ரொம்ப கோவமாக இருக்கான், நீ வந்தால் ரொம்ப கோவமாயிடுவான், நான் ஃபஸ்ட்டு போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் சரின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் டேங் வந்து எழுந்திரிச்சோன்னே பார்த்தா பக்கத்தில் ஹேம் நான் காணுன்னு சொன்னேன்னே அவன் வந்து பயந்து போய் ஹேம்னு சொல்லிட்டு கத்திட்டே வீடு ஃபுல்லாக போகிறான். அப்போ வந்து ஹோசோக் வந்து கிச்சன்லேருந்து வெளில வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹேனை பார்த்தீங்களா, ஹேன் வந்து காணும் ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். சொன்னே ஹோசோக் வந்து இல்லை ஜிம்மியும் இவங்கையும் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்க பார்க்குக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் ஹேன் விளையாடட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் டேங் வந்து ரிலீவ் ஆகுது. உடனே அப்படியே உட்காந்து ஃபஸ்ட்டு காஃபி குடின்னு சொல்லி காஃபி கொடுக்குறான். பார்த்தா டோர் பில் அடிக்குது. நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து போய் திறந்து பார்த்தா ஜின் நிற்கிறான். நின்னோடனே இவன் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். ஹாய் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து வந்தோடனே ஜின்னை பார்த்தோன்னே அவன் வந்து அப்படின்னு ஹாய் டே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் அப்படி மண்டியாட்டான். இன்னொன்னே உள்ளக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து உள்ளக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க எல்லோரும் டைனிங் டேபிள் உட்கார வச்சு டேங் வந்து காஃபி கொடுக்குறான் ஜின்க்கு. சாரி டே, நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜின். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். எனக்கு தெரியும் நீ ரொம்ப கோவமாக இருக்கேன்னு, இருந்தாலும் நான் வந்து அப்படிலாம் பேசிக்கக்கூடாது, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். என்னால் ஜங்குக்கை வந்து அப்படி பார்க்க முடியலை, அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அதனால தான் நான் அவனை அப்படிலாம் பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே டேங் வந்து நீங்கள் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, நான் உங்களை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் சாரி சொல்கிறதுனால நான் இழந்தது எல்லாமே எனக்கு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நீங்கள் சாரி சொல்கிறதுனால என்னோடய கஷ்டம், நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடுமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான்.
ஒன்றுமே ஆகாதுல்ல. நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து சாரி சொல்லுவீங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சு உங்களை எதுனா ஏற்றுக்குவேன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கான். அந்த ஹொசக்கை பார்க்குறான். ஹொசக்கா, நான் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சாரி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் தான் எல்லாமே சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் வந்து நொறுங்கி போயிட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்ச போது டேங் வந்து சீட் பண்ணிட்டான்னு, அதனால தான் நான் என் சைடு இருந்தேன், அவனை கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொன்னான். சொன்னோடனே ஹோசக் வந்து அப்போ டேங் ஹுங் அப்படின்னு சொல்கிறான். டேஹுங்கும் உன்னோட தம்பியாக தானே இருந்தான், நீ ஏன் அவனை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். நீங்கள் வந்து டேங் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல, எல்லாமே ஜங்குக் பக்கத்தில் தான் இருந்தீங்க. டேங் வந்து அவன் என்ன சொல்ல வரான் நீங்களாச்சும் கேட்டுக்கணும். ஜங்குக் தான் அப்போ வந்து இதாக இருந்தான், அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பெரிய ஆளா நீங்கள் வந்து டேங்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல, என்ன ஆச்சு, நீங்கள் வந்து ஒரு சைடு மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, இன்னொரு சைடு பார்க்கவே இல்லை. டேங் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து இது வந்து இப்படியே டேஹுங்க்கு வந்து நடந்திருந்தால் நான் போய் ஜங்குக்கிட்ட வந்து கேட்டிருப்பேன், இப்படி உங்களை மாதிரியே ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். நான் எவ்வளோ டேஹுங்க நம்புகிறேன், அந்த அளவு நான் ஜங்குக்கையும் நம்புகிறேன். அதனால் நான் வந்து ஒரு சைடாக மட்டும் முடிவு எடுத்துக்க மாட்டேன். 2 பேர்ட்டையும் கேட்டு நம்ம தான் சால்வ் பண்ணியிருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து அதை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து போயிடறான். இந்த பக்கம் பார்க்கில் வந்து ஹேன் வந்து விளையாண்டுட்ருக்கா. ஜிமினும் இங்கேயும் பெஞ்சில் உட்காந்து ஹேனை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஹூங் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹுங் என்னை விட்டு போயிட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து நீ ஏன் இப்படியே பேசலை, டேங்கெலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். இருந்தாலும் ஹேனுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும், நான் வந்து அவனோட அப்பா இல்லை, ஜங்குக் தான் அவனோட அப்பா. அப்போ வந்து அவன் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாளா, ஜங்குக்கிட்ட போயிடுவாளா. நான் எப்பயுமே அவளை வந்து என்னோடய பொண்ணாக தான் நினச்சிருக்கேன், அவள் என்னோடய பொண்ணு இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் நான் நினச்சிட்டு இல்லை. இருந்தாலும் ஜங்குக் தானே அவனோட அப்பா, அவனோட ரத்தம் தானே அவளுக்குள்ளே ஓடுது. அப்போ அவள் வந்து அவனை தானே அவள் கூட போய் இருக்கணும்னு தானே அவள் ஆசைப்படுவா. இதெல்லாம் நினச்சினா நான் என்ன பண்ணுவேன், ஹேனும் டேங்கும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. டேங்கும் ஹேன் வந்து உன்னோட ஃபேமிலி தான், ஹேன் வந்து உன்னோட பொண்ணு தான். அவள் வந்து பயாலஜிக்கலாக வந்து ஜங்குக்கு வந்து அவனோட அப்பாவாக இருந்தாலும் நீ தான் அவனை பார்த்துருக்க, அவள் பிறந்ததுலேருந்து உன்னைய தான் பார்த்துருக்கா, நீ தான் அவளை வச்சு வளர்த்துருக்க, உன்னோட லவ்லாம் அவ்வளோ வேஸ்ட்டாகவே போகாது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். நீ ஜிமினும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உட்காந்து ஹேனே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஹோசக் வந்து நான் வந்து கேஃபேக்கு போயிட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் வேலை, நான் டக்குன்னு வந்துடுவேன், நீ இருந்துக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வெளில போகிறான். வெளில போனோடனே பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் திருப்பி பெல் அடிக்குது. பெல் அடித்தோடனே டேங் வந்து என்ன இங்கே ஏதாச்சும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். வந்து பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். ஜங்குக் நின்னோடனே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஜங்குக் வந்து ப்ளீஸ் டே, என்ன இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் என் கூட வந்துடு, நான் செத்துடலாம் போல் இருக்குது, நீ வந்துடு என் கூட அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ளீஸ் டே, இப்படிலாம் பேசாத, என் கூட வந்துடு, நம்ம சந்தோஷமாக இருப்பா முன்னாடி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ப்ளீஸ் டே, என் கூட வந்துடு, நம்ம போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இதெல்லாம் நிறுத்த அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ என்ன நினச்ச, நீ இப்படி சொன்னோன்னே நான் என்ன உங்க கூட வந்துடுவேன்னு நினச்சியா, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஜிமின் வந்து இப்போ என்னோடய ஹஸ்பண்டு, நான் அவனை விட்டுட்டுலாம் வர முடியாது, எப்போ நீ விட்டுட்டு போனியோ அப்போலேருந்து அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான்,
ஜிமின் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், நான் அவனை விட்டுட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அதான் உன்னோட ப்ராப்ளமாக, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஜங்குக்கை வந்து ஸ்லாப் பண்ணுறான். ஸ்லாப் பண்ணி, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன்னு நினச்சியா, இனிமேல் இப்படிலாம் பேசாத, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ப்ளீஸ் டேன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். என்னால் ஜிமினெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, நான் ஜிமின் கூட தான் இருப்பேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ப்ளீஸ் டே, என்னை மன்னிச்சிடு, இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் எப்போயுமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, உன்னை மன்னிச்சிடு, நான் எப்படி உன்னைய மன்னிப்பேன், நான் எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட வந்து கேட்டிருப்பேன், எனக்கு பேச்சை கேளுன்னு, ஒரு வாட்டி நான் சொல்கிறது கேளுன்னு, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். நான் உன் வீட்டு வாசலில் வந்து எத்தனை வாட்டி நின்னேன், ஆனால் எனக்கு என்ன கிடச்சிச்சு, வெறும் அசிங்கம் தான் கிடச்சிச்சு. எங்கள் அப்பா வந்தார், அவரையே நீ அசிங்கப்படுத்தி தான் அனுப்புனேன். நான் அது இப்படி இருந்தும் நான் உன்கிட்ட வந்து நின்னேன், எதுக்காண்டி, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவ்வளோ இது பண்ணி உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் இது பண்ணேன். ஆனால் நீ வந்து என்னை வெறும் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புனேன், எனக்கு தெரியும் டே, நான் ரொம்ப உன்னை காயப்படுத்தியிருக்கேன்னு, இப்போ இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை ஜங்குக்கு, இனிமேல் வந்து அதை வந்து நடக்காது, ஜிமின் தான் என்னோடய ஹஸ்பண்ட், நான் அவனை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். டே ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நீ உண்மையாகவே நீ சாரின்னா இனிமேல் இங்கே இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ இன்னும் என்னை லவ் பண்ணுறேன்னு, நீ ஃபஸ்ட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கையே பார்க்குறான். அந்த டே எப்போயோ செத்துட்டான், நீ தான் அந்த டேயை கொண்டுட்ட, உன்னை லவ் பண்ணுற டேயை நீயே கொண்டுட்ட, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம். இந்த பாட்டு அவ்வளோதான். அடுத்த பாட்டில் பார்க்கும். பை.